நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். தேனி மாவட்ட தலைநகரில் உள்ள நியாய விலை கடையில்தான் இந்த அவலம். தேனி பங்களாமேட்டில் உள்ள 7ஆம் நம்பர் கடையில் பொதுமக்கள் எப்பொழுது ரேஷன் பொருள் வாங்க சென்றாலும் விற்பனையாளர் பொருட்களை முழுமையாக வழங்காமல் அலைக்கழித்து வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றஞ்சாட்டுகின்றனர். இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரிடம் அங்கிருந்த விற்பனையாளர், பொருட்கள் இருப்பு இருந்தாலும் எங்கள் சௌகரியத்துக்கு தான் போட முடியும், 2 முறை அல்ல 3 முறை கூட வந்து வாங்கித்தான் செல்ல வேண்டும் என்று பொறுப்பில்லாது பதில் கூறியுள்ளார். மேலும் பொங்கல் தொகுப்பு வழங்கியதற்கு பின்னர் மாத பொருட்கள் வழங்காது இருந்து வந்த நிலையில் மாதம் முடிவடையும் நிலையில் பொதுமக்கள் அவர்களுக்குரிய ரேஷன் பொருட்களை வாங்க நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழல் ஏற்படுகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் கூறும் பொழுது, இங்கு எப்பொழுது வந்தாலும் ரேஷன் பொருட்கள் இருப்பு இல்லை என மக்களை திருப்பி விடுகின்றனர். எனவே மாவட்ட வழங்கல் துறை சரியான விற்பனையாளரை நியமித்து பொதுமக்களுக்கு அலைக்கழிக்காமல் ரேஷன் பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றனர். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக ஆசிரியர் தினேஷ்குமார். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.